யாரு ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆமா, அதுதான் முக்கியம். ஆனா கடைசியா யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்கிறது முக்கியம் தானே. ஆமா, அதுல ஒரு பெருமை. அதுலயாவது எங்களுக்கு பெருமை கிடைக்கட்டுமே. நாடு முழுக்க அடி வாங்கிட்டு இருக்கிறோம். சரி, இது ஒரு இதுலயாவது கடைசியா வந்ததுல ஃபர்ஸ்ட் வந்துக்கிறோமே அப்படின்னு ஒரு குரூப் வந்திருக்காங்க. அப்படியா? அது எந்த கோஷ்டின்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்க உள்ள போய் திரும்ப சொல்றோம். வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் வருண். நான் உங்கள் வெங்கடேஷ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஃபர்ஸ்ட் வந்தது யாரு? எல்லக்கோட்டை தொட்டது யாரு? டிக் டிக் நொடிகள் தொட்டிருக்காங்க. அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னா பிஜேபி வந்துட்டாங்க. ஓஹோ. அதுல செகண்டா வந்தது யாருன்னா காங்கிரஸ். ஸோ கடைசியில இருந்து பார்த்தா நாங்க தானே ஃபர்ஸ்ட் அப்படின்னு வேணா காங்கிரஸ் சொல்லிக்கலாம். ஆமா, திமுக கூட்டணியில முதல் ஆளா போய் சீட்டெல்லாம் வாங்கினாங்க. ஆனா கடைசியால அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு ஆள் அறிவிக்கலையே. அதுதான், மேலூருக்கு தொகுதிக்கு யாரு வேட்பாளர்னு அறிவிக்கல. 28 வாங்கிட்டு 27க்கு மட்டும் அறிவிச்சு. எங்க சத்துக்கு நாங்க அறிவிச்சிட்டோம், இதுக்கு மேல முடியலன்றாங்களா? இல்ல, அப்படி இல்ல. ஏன்னா பாஜக 27 தானே அறிவிச்சிருக்காங்க. நாங்களும் 27 தான் அறிவிப்போம்னு நினைக்கிறாங்க. ஓஹோ, காம்படிஷன் மெயின்டைன் பண்றாங்க. இல்லன்னா என்னவா இருக்கும்னா 27 அறிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய கோஷ்டி மோதல் நடக்கும் சத்தியமூர்த்தி பவன்ல. சட்ட கிளியும் கம்பு பறக்கும், கட்டை பறக்கும், எல்லாம் பறக்க போதில்ல. பறக்கும் போது யார் அதிகமா கட்டையை பறக்க விடுறாங்களோ அவங்களுக்கு அந்த மேலூர் தொகுதியை ஒதுக்கிடலாம். அந்த கோஷ்டிக்குன்னு எதுவும் முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நாகப்பதினி சண்டையாது. ஆமா, அந்த மாதிரி கடைசி தொகுதியை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க, அந்த மேலூரை. மீதி 27 தொகுதிக்கும் போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா ஸ்ரீபெரும்புதூர், அதுல செல்வ பெருந்தகையே போட்டியிட போறாரு. வேளச்சேரியில ஹசன் மௌலானா, நம்ம அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம், அந்த வெள்ளம் வந்தப்பே அப்படிதாங்க வரும், வெள்ளம்னா வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னவரு அவரு குறிட்டு கொடுத்துருக்காங்க. அவர் பேசின பேச்சுக்கு ரிசல்ட் தெரியுது அப்படின்னு சொன்னோம். இருந்தா கூட வேளச்சேரி நாங்க கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க. திரும்ப அவருக்கே ஆள் இல்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆளு இருக்கு, கோஷ்டி நிறைய இருக்கு. இருந்தாலும் திரும்ப அந்த சத்து டானிக் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஜோதிமணி கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் விற்பனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, இதுல முக்கியமான தொகுதி தமிழ்நாட்டிலே முக்கியமான தொகுதி அப்படிங்கிறது காரைக்குடி தான். ஆமா, உங்க ஊரு வேற அழுத்தி வேற அப்பப்போ சொல்ற நீயே. அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. காரைக்குடியில மாங்குடிக்கு, சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடிக்கே திரும்ப சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஜிகேஎம் தமிழ்குமரன் எதுக்கு ஜிகே மணி அங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு காங்கிரஸுக்கு அப்படின்னா, அவருக்கு பெண்ணாகரத்துல சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு அவரும் வாங்கிட்டாரு. எப்படியாவது மாம்பழத்தை நாங்க புளிஞ்சு ஜூஸ் போட்டுருவோம் அப்படின்னு ஐயா ராமதாஸ் எதுவும் பிளான் பண்ணாரான்னு தெரியலையே. ஆமா, ஏன்னா கை சின்னத்தை வச்சே புளிஞ்சிரும் அப்படின்னு அங்க போயிருக்காரு பெண்ணாகரத்துக்கு. பிஜேபிலையும் வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, பிஜேபியில பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எதிர்பார்த்த மாதிரி அவர் இந்த தேர்தல போட்டியிடல. அவர் கேட்ட தொகுதி கிடைக்கலதான் போல இருக்கு. வானதி சீனிவாசன் கோவை வடக்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அங்கதான் போட்டியிட போறாங்க அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாத்தூர்ல போட்டியிடுறாரு. ஆமா, அது அவரே சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட். இதை தாண்டி விளவங்கோடுல விஜயதாரணிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு வழியாக எங்க அவங்க அப்படின்னு தேடிட்டு இருந்த போது காங்கிரஸ்ல எல்லாம் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போனாங்களே அப்படின்னு பார்த்தபோது விளவங்கோடுல இப்ப சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆமா, விளவங்கோடுல நேரடி ஃபைட் வேற காங்கிரஸுக்கும் இவங்க பிஜேபிக்கும். சோ அங்க சீட்டு வாங்கியிருக்காங்க. அவினாசி தொகுதியில நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல் முருகனுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராரு. ஆமா, அவர் வராரு. அதே மாதிரி மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வேலை பாக்குறாங்க. இதுல திருமயம் தொகுதி, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருமயம் தொகுதியில திருமாறனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இவர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சி வச்சு RSS கொள்கை எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. வீடியோவா சாதிய அடையாளங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, புதிய நீதி கட்சியோட தலைவர் ஏசி சண்முகம் என்ன சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு அதிமுகல ஒரு சீட்டு தராங்க, அதுல ரெட்டலையில நிப்போம், பிஜேபிலையும் ஒண்ணு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுல தாமரையில நிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. யாருக்கும் பிரச்சனை எல்லாம் போயிடுறது. ஆமா, ஆனா அவருக்கு கொடுக்கல பிரச்சனையே வேணாம் கொடுக்கல. அவர் ஒருவேளை இப்படி நினைச்சிருப்பாரோ, மதுரை மத்தியில எப்படியும் பிடிஆர் ஜெயிச்சிருவாரு, அதை முதல்ல தள்ளி விட்டுருவோம் யாருக்கு, இவருக்கு சுந்தர் சிக்கு, அடுத்து வரதை நம்ம எடுத்துக்கோன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அடுத்து வரவே இல்லை, அதனால போட்டியிடல. சோ அதனால அந்த கட்சிக்கு சீட்டு ஒதுக்கி இருந்தா மேபி அவரோ இல்ல வேற யாரோ கூட தான் இறக்கிருப்பாரு. ஏன்னா அந்த தொகுதிகள்லாம் பார்க்கும்போது அங்கேயுமே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு.
ஏன்னா திருவண்ணாமலையோ இல்ல வேற எங்கேயோ வந்து அவர் நின்றுருந்தா கூட அது டஃபா தான் இருந்திருக்கும். வேலூர்ல நின்னவர் கூட்டு வந்து இங்க இந்த பக்கம் நிறுத்தி இருந்தாங்கனாலும் சொல்லி அவரே கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு வேணாம் அப்படின்ட்டாங்களான்னு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் அவங்க தரப்பு அப்செட் தான். 2ன்னு சொல்லிட்டு 1 தான் கொடுத்துருக்காங்கன்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தஞ்சாவூர்ல போய் ஒருத்தர் வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ணாரு பாஜக. ஆமா, பாஜகவுடைய துணைத் தலைவராக இருந்த முரளிதரன் இவர் வந்து வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. யாரை கேட்டு நீங்க போய் வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாரு நயினார் நாகேந்திரன். ஆனா இதே நயினார் நாகேந்திரன் தான் போன வருஷம், அதாவது 2021 தேர்தலில் வேட்பாளர் பட்டியல் வரதுக்கு முன்னாடி போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அவர் பண்ணா சரி, நாங்க பண்ணா தப்பா அப்படின்னு முரளிதரன் கோபுறாராம். இப்ப அவருக்காவது வந்து சீட்டு உறுதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் பண்ணாருன்னு சொல்றாங்க. அவர் கொடுக்கவும் செஞ்சாங்க. இப்ப ஒரு பண்ணா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க இவருக்கு. அதனால வந்து இவரை நீக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்ல, இவங்கெல்லாம் போய் வேட்புமனு அதெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஓட்டு போடணும்ல. ஆமா, அதை ஊக்குவிக்கிற வகையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 5 மாநிலங்கள்லயுமே வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. எல்லாம் போய் ஓட்டு போடணும், நல்லா கிஸ்கிந்தா அது இதுன்ட்டு வந்து குடும்பத்தோட சுற்றுலா போக கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு நேரா அப்படியே ஹெலிகாப்டர் பிடிச்சி புதுச்சேரிக்கு போயிருக்காரு. அங்க ரோட் ஷோ பிரச்சாரம் அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப சென்னை வந்து தங்குவாருன்னு தான் பாஜக வட்டாரத்துல சொல்றாங்க. ஆமா, ஏப்ரல் 9ஆம் தேதி அங்க தேர்தல்ன்றனால முதல்ல அங்க போயிருக்காராம். ஆமா, நாளைக்குமே வந்து பிரச்சாரத்தை தாண்டி ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்தலாம்னு தான் வந்திருக்கதா சொல்றாங்க. ஆமா, ஆனா முன்னாடி இல்லன்னு சொன்னாங்க, இப்ப திரும்ப இருக்குன்றாங்க. ஆமா, அது கேன்சல் ஆச்சுன்னாங்க. இப்ப முக்கிய நிர்வாகிகளை மட்டும் வச்சு பிரதமர் மோடி பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு வேற இல்ல கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்திருக்கான். அண்ணாமலையும் வந்து நான் தோளோட தோள் நின்று என்டிஏ வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்வேன் அப்படின்லாம் பதிவெல்லாம் போட்டிருக்காரு. ஓஹோ, ஒரு நம்பர் வேற போட்டிருக்காரு. நம்பர்ஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 20,000 புக்கு படிச்சிருக்காரு, 2 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இது ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதுவும் 2ல தான் ஆரம்பிக்குது. 210 தொகுதியில என்டிஏ ஜெயிக்கும், அதுக்கு நான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா வேலையை பார்த்து விட போறாரு, பார்ப்போம். கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி சீனுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு முதல்வரோட மாப்பிள்ளை சபரீசன். அவர் வந்து என்னன்னா மறைமுகமா நிறைய வந்து வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு திமுகக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈரோடு கிழக்குல எல்லாம் கூட அந்த வேட்பாளர்களை பேசுறது இதெல்லாம் வந்து அவர் பண்ணாரு திரைமறைவுல அப்படின்லாம் சொன்னாங்க. அதை தாண்டி பெண்ணுங்கிற அந்த நிறுவனம் வச்சு அதன் மூலமா வந்து நிறைய விஷயங்கள் திமுகக்கு சாதகமா எல்லா பிரச்சனைகளையும் மாத்துறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப நேரடி அரசியல் என்ட்ரிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்திலே வந்து ஓப்பனா வந்து பேசியிருக்காரு. அது எங்க அப்படின்னா அந்த வில்லிவாக்கம் தொகுதியில கார்த்திக் அப்படிங்கிறவர் தான் போட்டிடுறாரு. இவர் அண்ணா நகர் எம்எல்ஏ எம்.கே. மோகனோட மகன் தான் கார்த்திக். இவர் வந்து சபரீசனுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்துல இருக்கிற ஒரு நபர். இவருக்கு எப்படியாவது அண்ணா நகர் தொகுதியை வாங்கி கொடுக்கணும்னு சபரீசன் வந்து காய் நகர்த்திக்கிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல உதயநிதி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப நெருக்கமான சிற்றரசு அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அண்ணா நகர்ல அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையும் மகனும் வந்து முதல்வர்கிட்ட போட்டி போட்டிருக்காங்க. கடைசியில ஜெயிச்சது என்னவோ மகன் தான். அண்ணா நகர் வந்து சிற்றரசு கொடுத்துட்டாங்க. வில்லிவாக்கத்துல இவர் வந்து கார்த்திக் வந்து களமிறக்கியிருக்காங்க. சரி, வில்லிவாக்கத்துல தாவேகா சார்பில் யார் நிக்கிறான்னா ஆதவ் அர்ஜுனா வந்து நிக்கிறாரு. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா, சபரீசன், அதே மாதிரி கார்த்திக், இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு சுத்திட்டு இருந்தாங்க. ஆமா, ஓகே, நண்பரை வச்சே நண்பரை முடிச்சிடலான்னு இப்ப சபரீசனே களமிறங்கி இருக்காராம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக வில்லிவாக்கத்துல பயங்கரமா வேலை பார்த்து நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கட்சிக்காரங்கிட்ட பேசுறதுக்காக தான் சபரீசன் வந்து நேரடியா அங்க போயிருக்காரு. போய் அங்க மனைவி செந்தாமரை அவங்களும் கூட போயிருந்தாங்க. சேகர் பாபு, மேயர் பிரியாலாம் அங்க இருந்தாங்க. போயிட்டு அங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு எப்படி வேலை பார்ப்பீங்களோ அதே மாதிரி என் நண்பர் கார்த்திக்கும் வேலை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவர் போட்டியிடவே இல்லையே, அவருக்கு வேலை பார்த்திருக்கவே மாட்டாங்களே. அல்ல, அந்த பெண் நிறுவனத்துக்காக உழைச்சிங்கல்ல, அதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த ஐடி விங் நிர்வாகிகள்லாம் உழைச்சாங்கல்ல, அது மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க, நானும் பார்த்து பண்ணி தரேங்கிற மாதிரி பேசி. என்ன பண்ணி தருவாரு? இல்ல அவர் பார்த்து நம்ம நலப்பணிகள்லாம் ஒன்னா புரிஞ்சிருச்சு, நலப்பணிகள்லாம் செய்வோங்கிற மாதிரி அவர் வந்து இறங்கியிருக்காரு. நேரடி என்ட்ரிங்கிறதுனால ஏற்கனவே அவர் டெல்லி அரசியல்ல களமிறக்க போறாங்கன்னு பேசினாங்கல்ல. ஓகே, அரசியல் கூட்டத்திலே வந்து பேசுறாரு. அப்ப அவரை டெல்லிக்கு அனுப்பிச்சிருவாரு போல முதல்வருங்கிற பேச்சும் இப்ப அறிவாலயத்துல ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஆளு வராரா குடும்பத்துல இருந்து? ஆமா. அமைச்சர் காந்தி
அவருக்கு இந்த தடவை வந்து தேர்தலில் போட்டியிட சீட்டை கொடுக்கல திமுகனுடைய தலைமை. ஆனா அதான் ஒரு மகனுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. மகனுக்கு எப்படிங்க கொடுக்க போச்சு அப்படின்னு சண்டைக்கு போறாராம் காந்தி. ஏன் வாரிசு அரசியல எதிர்க்கிறாரா காந்தி? அப்படிலாம் கிடையாது. நான் தானே சீட்டு கேட்டு வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சேன். என்னுடைய மகனுக்கு வந்து சோளிங்கர் தொகுதியை கொடுங்கன்னு தான் கேட்டிருந்தேன். ஆனா எனக்கே நீங்க வந்து தொகுதியை பறிச்சுட்டு என் தொகுதியை அவனுக்கு எப்படி கொடுக்க போச்சு? ஏற்கனவே அப்பாவுக்கும் மகனுக்கு வேற நிறைய பிரச்சனைகள் போல இருக்கு. அடிதடி சண்டை வரைக்கும் போச்சுன்றாங்க. தைலாபுரம் மாதிரியா? அந்த அளவுக்கு போல இருக்கு. சோ அதுல வந்து கோபத்துல இருந்த காந்திக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னோட உச்சபட்ச கோபத்துக்கு போயிட்டாரா. மகன் வினோத் காந்தியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு கூட வந்து இன்னும் நடத்தாம இருக்காராம். ஏன்னா இவர் ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட செயலாளர். கூட்டத்தையே நடத்த விடாம இப்ப அறிவிச்ச ஒரு வாரம் மேல ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து தேர்தல் பணியே நடக்காம ராணிப்பேட்டையே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு, அரசியல்ல நடக்காம. யாராவது வந்து நீங்க வந்தீங்க அந்த பக்கம் வேலை பார்க்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சிருப்பாரு. மிரட்டி வச்சிருக்காரா. அதாவது எனக்கு நீங்க சீட்டு தரல அப்படின்னா இந்த மாவட்டத்துல எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு காந்தி வந்து அந்த இடத்துல அரசியல் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட ஒட்டி பக்கத்து மாவட்டத்தில் உள்ள துரைமுருகன் சீட்டு வாங்கிட்டாரு. ஆமா, என்னன்னா இவருக்கு சீட்டு கொடுக்காத முக்கியமான காரணம் வந்து இவர் 80 வயசு கடந்துருச்சு, நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அப்படிங்கறதுதான். 80 வயசு கடந்துருச்சா? ஆமா, கடந்துருச்சு. ஓ, அப்ப துரைமுருகன் மட்டும் எப்படி கொடுப்பாங்க? அதுதான் இவரும் கேக்குறாரு. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஓகே. ஆனா துரைமுருகன் வந்து அவரும் வந்து நிறைய சர்ச்சையில வந்து சிக்கிட்டு இருக்காரு. முதல்ல வந்து ஊர்வலமாக போனாரு. அது வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறி போனாங்க, அவனும் அனுமதி வாங்கல அப்படின்லாம் சொல்லப்படுச்சு. அப்படி போகும்போது விசிக்கு அவனுடைய நிர்வாகி பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய வாகனத்துல ஏறி இருக்காரு. அவரை உடனே இறங்குன்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் கீழே இறங்க சொன்ன உடனே விசிகாரங்கெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இவர் சாதி பாக்குறாரு, இந்த அவர் விசிகாரங்களை வந்து வண்டியில ஏறக்கூடாதுன்னு சொல்றாரு, இந்த மாதிரிதான் பிரச்சாரத்துக்கு போனாலும் வந்து எங்களை வந்து சேர்க்க மாட்டாரு, நாங்க இனிமேல் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு விசிகாரங்களாம் வந்து அந்த தொகுதியில வந்து அதிருப்தியில இருக்காங்களாம். இதுதான் சமூக நீதி போல. ஆமா. ஓகே. இதே மாதிரி ஒரு பிரச்சனை திமுகக்குள்ள வேற ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஆலங்குளம் அந்த தொகுதி வந்து மனோஜ் பாண்டியனுக்கு வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அவர் ஓபிஎஸ் அணில இருந்து அங்க வந்தாரு. முதல்ல வந்து என்னன்னா அந்த ராதாபுரம் தொகுதியில அப்பாவு வந்து அவர் தான் நிப்பாரு அப்படிங்கிறது தெரியும். அந்த தொகுதியில ராக்கெட் ராஜா இவர் வந்து ஒரு ரவுடி பணங்காட்டு படைன்னு ஒரு கட்சி வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. கொலகேஸ்லாம் வந்து உள்ள போயிட்டு வந்தவர். இவர் வந்து அந்த பணங்காட்டு படை கட்சியை வச்சு ராதாபுரத்துல நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு தயாராகிட்டு இருந்திருக்காரு. அப்பாவோட மகன் அலெக்ஸ் அப்பாவு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போய் பேசி கொஞ்சம் சில ஆட்களெல்லாம் வச்சு அழுத்தம் கொடுத்து நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அவங்க மேல பிரச்சனை எல்லாம் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராக்கெட் ராஜாட்ட பேசி சில ஸ்வீட் பாக்ஸையும் தள்ளி விட்டுருக்காரு. அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஓகே நீங்களே சொல்லுங்கன்னா ஆலங்குளத்துக்கு வந்து போயிருங்க அப்படின்னு போயிட்டாரு. இப்ப ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியன் நிக்கிறாரு. அது பக்கம் அந்த பல கிலோ செயின் எல்லாம் போட்டு வருவாப்புல ஹரி நாடார், அவரு வேற ஓட்ட பிரிப்பாரு. அவர் இருக்கதே ஏற்கனவே தொல்லை. இந்த நேரத்துல ராக்கெட் ராஜா வேற உள்ள வர்றதுனால ஓட்டெல்லாம் பிரிஞ்சு நம்ம வந்து போண்டி ஆயிருவோமோங்கிற பயத்துல இருக்காரு. அதிமுகலே இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஆமா, அதனால வந்து ஏன்னா போன தடவை பூங்கோதை அருணாவுக்கு இந்த மாதிரிதான் ஓட்டு பிரிஞ்சதுனால அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க. இதுதான் ஆலங்குளத்துல நடந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து நடந்துருமோங்கிற பயத்துல வந்து இருக்காராம் மனோஜ் பாண்டியன். ஆனா பல தொகுதிகள்லயும் வந்து திமுகக்குள்ள ஒரு செட்டிங் போட்டுதான் நீங்க இங்க பாத்துக்கங்க நான் அங்க பாத்துக்கிறேங்கிற மாதிரி வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க. இது அங்கங்க ஈரோடு உள்ளிட்ட சில பகுதிகள்ல நம்ம பார்க்க முடியுது. அதுல இதுவும் ஒன்னா இருக்குது. கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் மகேஷ் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவர் என்னன்னா ஒரு நாகர்கோவிலுடைய மேயராகவும் இருக்காரு. இப்ப தேர்தல் பணிகள் வர்ற நேரத்துல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதே நேரம் மற்ற ஊர்கள்லயும் மேயர்கள்லாம் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, தஞ்சாவூர், திருப்பூர், ஓசூர்லாம். ஆமா, அவங்கதான் ராஜினாமா பண்ணல, இவர் மட்டும் ஏன் ராஜினாமா பண்ணாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை சுத்திக்கிட்டு இருக்கு. கட்சி தலைமை சொல்லிச்சு தேர்தல் பணியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் வந்து ராஜினாமா பண்ணேன் அப்படின்லாம் சொல்றாரு அவரு. ஆமா, ஏன்னா வந்து நீங்க கன்னியாகுமரியில கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுனால பண்ண சொல்லிட்டாங்க போல. ஏன்னா அங்க வந்து பிஜேபி பெல்ட்டும் கூடாது. ஆமா, அந்த இடத்துல கோட்டை விட்டுருவீங்களோன்னு இவரை மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இல்ல நாளைக்கு தஞ்சாவூர், திருப்பூர்லாம் ராஜினாமா பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழர் தேசம் அப்படிங்கிற கட்சி செல்வகுமாருங்கிற அந்த கட்சியோட தலைவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க திமுகல. அவர் ஆர்எஸ்எஸ் தான் என்ன வளர்த்தெடுத்த இயக்கம், பிரதமர் மோடியும் நானும் ஒரே இயக்கத்துல இருந்து வந்தவங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான்.
அவருக்கு சீட்டு கொடுத்திருந்தாங்க, நத்தம் தொகுதி வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப என்னன்னா இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய பேர் வந்து போய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அவர் வந்து RSSல இருந்து வந்த நபர், நம்ம வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேட்பாளரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க திருப்பரங்குன்றம் மலை மாதிரி அந்த திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அந்த பகுதியில இருக்கிற ஒரு மலையையும் வந்து ஏற்கனவே பிஜேபி RSS வந்து ஒரு அரசியல் களமாக மாத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இப்படி ஒருத்தர் கொடுத்தா வந்து அது சரி வராது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா வந்து அவர் வீரமுத்திரையர் சங்கம்னு ஒரு ஜாதி சங்கம் வச்சிருக்காரு. அந்த ஓட்டுகள்லாம் சிதறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக வந்து கொஞ்சம் சமூக நீதியில் லைட்டா சமரசம் பண்ணிக்கோமேன்னு இறங்கிட்டு நமக்கு வழக்கம் தானே அது. ஆமா, திமுகல இப்படி பிரச்சனை இருக்குன்னா அதிமுக மட்டும் சும்மாவா? அங்கேயும் பிரச்சனை இருக்குது. அங்க வந்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்லாம் அதிருப்தியாகி வெளியே போறதெல்லாம் நம்ம பாக்குறோம். குறிப்பா வந்து முன்னாள் சபாநாயகர், அதிமுகவோட ஒரு முக்கிய தலைவராக இருந்த தனபால், அவருக்கே வந்து அவினாசி தொகுதியில சீட்டு கொடுக்கல. அவர் வந்து விருப்ப மனுலாம் கொடுத்திருந்தாரு. இப்போ வந்து அவர் பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 18 பேர் வந்து எடப்பாடிக்கு எதிராக வந்து நின்னாங்க எம்எல்ஏக்கள். அந்த டைம்ல நான் வந்து அவங்கள தகுதி நீக்கம் பண்ணேன், அதனால எடப்பாடி ஆட்சி வந்து காப்பாற்றப்பட்டது. அப்படி காப்பாத்தின என்னையே வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப மனவேதனையில பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல வந்து அவர் என்னன்னா சொல்றாருன்னா, அவர் வந்து அவினாசி வந்து நான் கேட்டிருந்தேன், நாங்க வந்து இந்த மாதிரி பிஜேபிக்கு ஒதுக்க போறோம் அப்படிங்கிற தகவலையும் எனக்கு சொல்லல, வேற ஏதாவது தொகுதி வேணா கேளுங்கன்னு எனக்கு சொல்லல, என்னை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பி இருக்காரு. ஜெயலலிதாவுடைய ஒரு நட்பெயரை பெற்றவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முதல் சபாநாயகர். அதனால முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஜெயலலிதா அவங்கள வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இடம் கிடைக்கல அப்படின்றது வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு பேசு பொருளா இருக்கான். செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, தனபாலுக்கு சீட் இல்லையா, என்னங்க அது உலகமாக அநியாயமா இருக்கு, தனபாலுக்கு சீட் இல்லையா அப்படிங்கிறாரு. வந்து சீனியர், கட்சி எவ்வளவு நாள் வந்து முக்கியமான பிரச்சனையில இருந்து காப்பாத்தினவரு. உங்க ரெக்கார்டே வந்து போற நிலைமையில இருக்கு. செங்கோட்டையன் தொடர்ச்சியா ஜெயிச்சோங்கிற ரெக்கார்டு அந்த நேரத்துல தனபாலுக்காக ஃபீல் பண்றாரு பாருங்க. நீங்களும் தான் சீனியர், உங்களையும் தான் மதிக்காம வெளியே அனுப்புனாங்க, அந்த மாதிரிதான் இது. ஆமா, அதே மாதிரி வந்து அவரோட மகனுக்கு ஆனா தாவேக்கால சீட்டு கொடுத்திருக்காங்க ராசிபுரம் தொகுதியில, தனபாலோட மகனுக்கு. அதுக்கு அதிமுக காரங்க எல்லாம் பாருங்க, கட்சி அவருக்கு அவ்வளவு பண்ணிருக்கு, ஆனா மகனை கொண்டு போய் அங்க சேர்த்து விட்டுருக்காரு அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் சாதிய மனநிலையோட அணுகிறாரு எடப்பாடி, அதனாலதான் வந்து இந்த மாதிரி தனபால் எல்லாம் ஓரம் கட்டுறாரு அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த சைட்ல இருந்து வைக்கப்படுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர் வந்து நேற்று போய் திருச்சி கிழக்குல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார்ல, அந்த வேட்புமனுல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேல 2 வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது பெரம்பூர்ல சொல்லல. அதுல ஒரு வழக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா வேட்புமனு பெரம்பூர்ல தாக்கல் பண்ணிட்டு கொளத்தூர் போகும்போதுதான் அவர் உட்பட ஒரு 5000 பேர் மேல வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து ஒண்ணு ஓகே, அதை வந்து திருச்சி கிழக்குல சொல்லியிருக்காரு டேட்டோட. ஆனா போன ஆண்டு 2025 மதுரையில மாநாடு நடந்தது இல்ல, அந்த வழக்கு வந்து இப்பதான் அந்த திருச்சி கிழக்குல மட்டும் தான் காட்டியிருக்காரு. என்னப்பா ஃபார்ம் ஒழுங்கா ஃபில் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க விஜய் தரப்புல இருந்துன்னா, எங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு நோட்டீஸோ இல்ல சம்மனோ போலீஸ் தரப்புல இருந்து வராதனால மதுரை மாநாட்டுல போடப்பட்ட வழக்கு பத்தி எனக்கு தெரியல. இந்த ரேம்ப் வாக்ல நடந்த போது ஒரு தொண்டரை வந்து தள்ளி விட்டாங்கிற வழக்கு, பவுன்சர்ஸ் தள்ளி விட்டாங்கன்னு, அந்த வழக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சட்ட வல்லுநர்கள் சிறப்பா இருக்காங்க போல தாவேக்கால. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு பெரம்பூர்ல ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஆமா, வேட்புமனு நிராகரிக்கிறாங்க, அதை போய் ஏதாவது கொடுத்து மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட, பார்ப்போம் என்ன பண்றாங்க. திமுக எம்பி ராசா பேசினதா ஒரு ஆடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. யூடியூபர் மாரிதாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. அந்த ஆடியோல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 2G கேஸ்ல அரெஸ்ட் ஆகி 2 மாசம் வந்து உள்ள இருந்தேன், அப்போ வந்து யாருமே என்னை வந்து பார்க்கல, அப்புறம் கனிமொழி அரெஸ்ட் ஆகி வந்தோன்னு தான் வந்து எல்லாரும் வந்தாங்க, அமைச்சர்கள்லாம், தலைவர் வந்து துரைமுருகனையாவது என்னை பார்க்க அனுப்பி வச்சிருக்கணும்ல அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அதே மாதிரி கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்ற மாதிரி அந்த ஆடியோல வந்து இருக்குது. அழகிரி வந்து என்ன சந்திச்சாரு, ஸ்டாலினுக்கு தான் எல்லா பணமும் போயிருக்கு, நீயும் கனிமொழியும் அப்ரூவர் ஆயிட வேண்டிதானே அப்படின்லாம் சொன்னதாகவும் அந்த ஆடியோல வந்து இருக்கு. இது அவர் பேசினதுதான் சொல்லிட்டு இந்த தரப்புல பிஜேபியில இருக்கிறவங்க சொல்றாங்க. பட் அவர் வந்து மறுத்திருக்காரு. அதை தாண்டி அந்த ஆடியோல வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, கடைசி காலகட்டத்துல வந்து ஸ்டாலின் கைக்கு கட்சி போயிருச்சு, அவர் வந்து ஒரு கைதி மாதிரி தான் இருந்தாரு கலைஞர்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுக்கு என்ன பெரிய மூளை இருக்கா, அவரால் இங்கிலீஷ் பேச முடியுமா டெல்லிக்கு வந்து அப்படின்லாம் கூட அந்த பேசுற மாதிரி அந்த ஆடியோல வந்து இருக்குது. இப்போ இதை எடப்பாடி பழனிசாமி கையில எடுத்து பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. பாருங்க, அவங்க இதுல வந்து சாதியை காட்டி ஒடுக்கிட்டதா அவங்க
திமுக எம்பியே வந்து பேசுறாரு, இவங்கெல்லாம் சமூக நீதி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் இந்த ஆடியோ வச்சு பேசிட்டு இருக்காரு. போன தேர்தலையும் இப்படிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆராசான்னு பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. எங்க அம்மாவை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தாரு. திரும்பவும் ஆராசா பிரச்சனை எடுத்திருக்காரு. அது மாதிரி கடைசி காலத்துல அப்பாவையே கைதி மாதிரி வச்சிருந்தவர் எப்படி நாட்டு மக்களை வந்து பாத்துக்குவாரு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஆராசா தரப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் மட்டும் மாரிதாஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க, இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாரிதாஸ்ங்கிற நபர் வந்து அதை நீக்க முடியாது, இது உண்மைதான் அப்படின்னு அவர் ஒரு பதில் பதிவு எல்லாம் போட்டிருக்காரு. ஓகே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. லேட்டஸ்டா ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தியா, 10க்கு 10. ஆமா, அந்த பாட்டு அது லிரிக்ஸ் என்னன்னு கூட முழுசா நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த பாட்டை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சாரத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் பாடி ஆடி இருக்காரு. ரீல்ஸ் எல்லாம் அவ்வளவு தூரம் எதிர்பார்க்காத. கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள் இருக்கு, 10 தொகுதிகளும் நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு 10க்கு 10 அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் இழுத்து பேசியிருக்காரு. ஆமா, அதை இன்ஸ்டால வேற அந்த பாட்டு எல்லாம் போட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. முதலமைச்சர் என்ன அளவுக்கு ஆகி போச்சு, டிவிகே பாய்ஸ் தான் இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ட்ரெண்டுக்கு வரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸை கவர்றதுக்காக இந்த மாதிரி முன்னாடி எரிதிரி மாலா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. நடுவுல கொஞ்ச நாள் காணாம இருந்துச்சு, இப்போ திடீர்னு வந்திருக்கு. இப்போ வந்திருக்காரு. கனிமொழியும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்து இங்க நிறுத்துறாங்க. ஏடிஎம்கே சார்பில் சுந்தர் சி தான், புதிய நீதி கட்சி இருந்தாலும் ரெட்டையில தானே நிக்கிறாரு. அவங்களே நினைக்கிறாங்க போல இவரை ஜெயிக்க வைக்கணும்னு. நம்ம இப்பதான் சொன்னோம், சில பேரை ஜெயிக்க வைக்கணும்னே வேட்பாளர் போடுறாங்கன்னு. இவங்களே ஓப்பனா சொல்றாங்க கனிமொழி, இவரை பிடிஆரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேட்பாளர் போட்டிருக்காங்க போல. இவருக்கு டெல்லி வரையும் ஃபேன்ஸ் இருக்காங்க, நாடு முழுக்க தெரிஞ்சவர் வந்து பிடிஆர் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஓகே, சுந்தர் சியும் ஒரு பக்கம் நான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காராம். இதுக்கும் காமெடி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அரண்மனை 5 அப்படியா? அரண்மனை 5 ஆல்ரெடி எடுத்துட்டாரு. 6 எடுத்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். தேர்தல் கலகலப்பு. ஒருவேளை தோத்துட்டாருன்னா அந்த தொகுதி மக்கள்லாம் ஆவியா அலைகிற மாதிரி ஒரு படம் எடுத்துருவாரு. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போவாங்க அரசியல்வாதிகள், ஆனா நீ ஓட்டு போடலனா அப்படின்னு சொல்லி சாபம் விடுறத நீங்க பாத்திருக்கீங்க? இல்ல, யார் அப்படி சாபம்லாம் சீமான் விடுறாரு. 15 வருஷமா நானும் கத்திக்கிட்டு இருக்கேன், ஒண்ணு எனக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வை, அப்படி இல்லை எனக்கு சோத்துல விஷம் குடிச்சு சாகடிச்சிரு. நானும் கத்திக்கிட்டே இருக்கேன் 15 வருஷமா, என் பாவம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு இறங்கிட்டாரு. வாக்காளர்கள்ட்ட சொல்றாரு, என் பாவம் உன்னை சும்மா விடாது, இத்தனை வருஷம் நானும் கத்துறது, இதுக்கு மேல கத்த முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. அப்படியே பேராண்டிகளா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கியிருக்காரு சீமான். சரி, ஓகே, அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. இந்த பிரச்சாரத்துக்கு இடையிலையும் டிஜிபி வந்து போட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. ஆமா, ரொம்ப நாளா வந்து பொறுப்பு டிஜிபி தான் இருந்தாரு. இப்போ வந்து தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால தேர்தல் ஆணையமே தலையிட்டு ஒரு டிஜிபி வந்து அறிவிச்சிருக்காங்க. சந்தீப் ராய் ரத்தோர், இவர் வந்து சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் காவல்துறை ஆணையராக இருந்தாரு. அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய டிஜிபி ஆகவும் இந்த காவல்துறை படையினுடைய தலைவராகவும் நியமிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். இதுக்கு முன்னாடி இந்த டிஜிபிக்கு வேற எந்த பதவியும் கொடுக்கல, தேர்தல் முடிய வரைக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. பொறுப்பு டிஜிபிக்கு. ஓகே, சரி. இன்னொரு பக்கம் வந்து அந்த விளாத்திக்குளம் மாணவி சம்பவம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அந்த மாணவி வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கிற அந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து வழக்கு போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்துல. அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க எவ்வளவு இழப்பீடு கொடுத்தீங்கன்னு அரசு சார்பில் கேட்டிருக்காங்க. அரசு தரப்புல நாங்கள் 5 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வந்து கொடுத்துருக்கோம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சென்னையில் அந்த ரயில் சேவையால் பெரிய பாதிப்பு இருந்தது. இப்போ கொஞ்சம் அவங்களுக்குலாம் ரிலீஃப் வந்திருக்கு. ஆமாம், இந்த குறிப்பாக அந்த தாம்பரம் டு பீச் போகிற அந்த ரயில் பாதை வந்து எக்மோரில் அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்குனால வந்து ரயில் சேவை குறைச்சிருந்தாங்க. இதனால ரெகுலராக அந்த ட்ரெயினில் போகிற மக்கள் எல்லாருமே கடுமையான அவதிக்கு உள்ளாகியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து மெட்ரோவுக்கு மாதிரி வர வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ரோட்லயும் டிராஃபிக்ல அதிகம் வச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல வந்து அது இந்த முடக்கி வச்சிருந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி வழக்கம் போல மின்சார ரயில் சேவை நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே. ஓகே, குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு ரயில் பயணிகளுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமநாதபுரத்துல அந்த பாம்பனை ஒட்டின சில கடற்கரை பகுதியில 400 மீட்டர் வரையும் கடல் உள்வாங்கி இருந்துதான். ஸோ அது ஒரு பெரிய எப்பவுமே நடக்காத மாதிரி ஒரு விஷயம், 400 மீட்டர் உள்வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களும் வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது சோசியல் மீடியால. மேற்கு வங்கத்துல தேர்தல் தேதியே அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை இன்னும் ஓயல. அங்க வந்து மாநிலத்துல பல இடங்கள்ல இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு.
கோர்ட்டெல்லாம் மாட்டிட்டு போய் வக்கீல் கோர்ட் மாட்டிட்டு போய் மம்தாவே உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட 63 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. ஒரு 60 லட்சம் பேருக்கு சந்தேகம் இருக்க ஆவணங்களை கொடுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதை நீதித்துறை அதிகாரிகள் சில பேரை நியமிச்சு நீங்களே நேரடியாக போய் அங்கே ஆய்வு பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நீதித்துறை அதிகாரிகள் ஒரு 7 பேர் மால்டா மாவட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்கே உள்ள அலுவலகத்தை சுற்றி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எஸ்ஐஆர் வந்து சரியா பண்ணலை அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து போராடி இருக்காங்க. போராடினது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்குள்ளே போய் பேசணும்லாம் கேட்டிருக்காங்க. பேசலன்னொன்னே, பேச விடலை, அனுமதிக்கலை அப்படின்னோன்னா அங்கே உள்ள அந்த 7 ஜுடிஷியல் அதிகாரிகள், அதை தாண்டி வந்து சில வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், இந்த மாதிரி அங்கே இருந்த அரசு அதிகாரிகள் எல்லாரையும் அந்த அலுவலகத்துக்குள்ளே சிறை பிடிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஹாஸ்டேஜஸாக மாற்றி அங்கே வந்து போராடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள வந்து மீட்க முடிஞ்சிருக்கு. அதுவும் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி எல்லாம் வந்து இதில் கருத்து சொல்லியிருக்காரு. அந்த மாநிலம் ஏன் இப்படி இருக்குன்னுலாம் ஒரு மாதிரி கருத்தெல்லாம் சொல்ல போக, இப்போ மம்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிஜேபி நடத்துகிற ஒரு நாடகம், இந்த மாதிரி போராட்டம்லாம் நடத்தி, ஏன்னா என்கிட்ட எந்த பவர்ஸும் இல்லை, பிஜேபி இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, நான் என் கையில் பவர் இருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ஐஏல வந்து ஏஏஎம்ஐஎம் கட்சி, இது வந்து அசாசுதீன் ஓவைசியோட கட்சி. அந்த கட்சியை சேர்ந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு தலைவர், இவர் போன தேர்தலில் எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டிலாம் இருக்காரு. ஸோ அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த போராட்டத்தை தூண்டியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியில முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் ராகவ் சத்தா. இவர் வந்து ராஜ்யசபா எம்பியும் கூட. ராஜ்யசபால ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தாரு. இப்ப திடீர்னு அவருடைய அந்த துணைத் தலைவர் பதவியை ஆம் ஆத்மி கட்சி வந்து பறிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லல. என்னை வந்து ஒடுக்க பாக்குறாங்க, நான் மக்களுக்காக பேசுறேன், அதை தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு ராகவ் சத்தா. அவர் கட்சி மாறிடுவார், ரெடியா இருக்கு. பிஜேபி இப்பவே சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. பிஜேபியே ரொம்ப மோசமா பேசியிருக்காரு அவரு. ஆனா இருந்தா கூட இப்ப வந்து பாருங்க, அவருக்காக நீதி கேட்போன்னு வந்திருக்காங்க. ஆம் ஆத்மியில இருந்து அவரு அந்த பாலிவுட் ஆக்ட்ரஸோட எல்லாம் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறமே கட்சி நடவடிக்கையில அவர் ஈடுபடலங்கிறதுனாலதான் அவரை விலக்கி வைக்கிறோன்னு ஆம் ஆத்மி தலைமை வந்து சொல்றாங்க. ஓகே, அங்க ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் வந்து ஈரான் போர், அதுவுமே வந்து எப்படா முடியுங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆமா, ஆனா நாளுக்கு நாள் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்புடைய பொறுப்பில்லாத பேச்சு வந்து அந்த போரை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. இப்ப ஈரான்ல வந்து ஒரு மிகப்பெரிய பாலம், அதாவது மேற்கு ஆசியாவிலேயே உயரமான பாலம் வந்து இந்த B1 சொல்லப்படுற கராஜின்னு ஒரு இடத்துல இருக்கிற இந்த பாலம் தான். இந்த பாலத்தை வந்து தகர்த்திருக்காங்க அமெரிக்க படை. இதுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல டெய்லி பேசுறதை நிறுத்தணும், நம்ம சீரியஸான ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம், இது போர் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க, பொருளாதார பாதிப்பு வருது, ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, நாளைக்கு வேற ஒண்ணு மாத்தி சொல்றாரு, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவர் வந்து அதிருப்தியை சொல்லியிருக்காரு. ஏன்னா சீரியஸாவே அவர் பேசுற மாதிரி தெரியல. இன்னைக்கு வேணான்றாரு, நாளைக்கு வேணும்ன்றாரு, அப்படிதான் இருக்குது. என்னங்க 50 வருஷம் அரசியல்ல இருக்காரு, வெறும் 10,000 ரூபாய் தான் வச்சிருப்பாரா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அதிகம் பேசாத, பிஜேபி உள்ள வந்துடும். ஸ்டாலினோட வேட்புமனு வச்சு போட்டிருக்காங்க போல. டெர்மட்டாலஜிஸ்ட், டைரக்ட் சன்லைட்ல வெளியே போகாதீங்க. ஜெனரல் பிசிஷியன், டைரக்ட் சன்லைட்ல வெளியே போகாதனால உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருக்கு. ஆனா என்ன பண்றது? கடவுள் எனக்கு நிறைய செய்திருக்கார். என்ன செய்திருக்கார்? வச்சு செய்திருக்கார். ஏடிஎம், பெட்ரோல் பங்க் நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது. தேவையில்லாத போது ரெண்டுமே ஒரே இடத்துல கூட இருக்கும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுக்க போறோம்? எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாமா? கொடுத்துருவோம். ஏற்கனவே அந்த வேட்பாளர் பட்டியலில் முடிவு பண்றதுக்குள்ளே அவங்க தூக்கம்லாம் போயிருக்கும். ஆமா, இப்போ வேட்பாளர் பட்டியல் முடிஞ்சுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கங்க. ஆமா, இதனால வந்து தூக்கம் இல்லாம இருக்காங்களா 2 பேரும். ஆமா, அது வந்து முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல சொன்னாரு. இப்ப இந்த காபந்து முதல்வரா இருக்கும் போது அவரை தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ராணிப்பேட்டெல்லாம் அப்பா மகனே அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தனபால் வேற பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. ஸோ 2 பேருக்கும் வேட்பாளர் அறிவிச்சும் தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால தூங்கி நாளாச்சு அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.